Hello all, welcome to Aram'S Academy. இன்னைக்கு நம்ம subject specific weekday current affairsல geography and environment topics in news last week பார்க்க போறோம். Okay, so அதுல பாத்தீங்கன்னா first list of topics Rhesus macaque, Mount Vesuvius, Tropical Forest Forever Facility, UN Water Convention, Typhoon Kalmaegi. So இந்த 5 topics பத்தி தான் இன்னைக்கு நம்ம geography and environment current affairs வீடியோல discuss பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது எதுக்கு நியூஸில் இருந்ததுன்னு சொல்லும்போது நேஷ்னல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃபோட ஸ்டாண்டிங் கமிட்டி வந்து ரேசஸ் மக்காவுக்கு வந்து ஷெட்யூல் 2 ஆஃப் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் ரீஇன்ஸ்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால இந்த ரேசஸ் மக்கா நியூஸில் இருந்தது. ஸோ இது எங்கே இருக்கும்னு சொல்லி பார்த்தா இந்தியன் டெம்பிள்ஸில் அர்பன் ஏரியாஸில் வந்து இது காமனாகவே நம்மளால பார்க்க முடியும். And generally forest, grasslands, mangroves, agricultural fields, urban areas ல இவங்க இருப்பாங்க. Okay, and human dominated landscapesலயும் இவங்க இருக்கிறதுக்கு நல்லாவே அடாப்ட் ஆயிருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா they are like they'll feed on fruits, seeds and also on insects. ஓகேங்களா, roots. So they are called as omnivorous. Okay, and அவங்களோட IUCN status பாத்தீங்கன்னா least concern. Okay, and அவங்களோட that is their significance ன்னு சொல்லி பார்க்கும்போது பயோமெடிக்கல் ரிசர்ச்ல அவங்க ரொம்பவே ஹெல்ப் பண்றாங்க. அண்ட் ஹியூமன் பிளட் டைப்பிங்ல RH ஃபேக்டருக்கு இவங்க ரொம்ப லைக் சிக்னிஃபிகண்ட் சோர்ஸாவே இவங்க வந்து இருக்காங்க. ஓகே, ஸோ ட்ரூப்ஸா இருப்பாங்க. ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் மூலியமா ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு கம்யூனிகேஷன் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. சயின்ஸ் அண்ட் இதுல RH ஃபேக்டர் பத்தி படிப்பீங்க. நம்மளோட வீடியோஸ்லயும் RH ஃபேக்டர் பத்தி இது பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ தே ஆர் மோர் சோஷியல், they'll speak, communicate, they have their own language of gestures, facial expressions, etc. Okay, so IUCN status is least concern. அது மறக்கக்கூடாது. நெக்ஸ்ட் மவுண்ட் வெசுவியஸ் 1775லயே ஒரு மெக்கானிக்கல் ஆர்ட் ஒர்க்னு கிரியேட் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா இட்டலிஸ் மவுண்ட் வெசுவியஸோட எரப்ஷன்னு போர்ட்ரே பண்றதுக்காக. அது வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் தட் ஹாஸ் பீன் brought டு லைஃப். ஓகேவா, ஸோ அதனால இது நியூஸ்ல இருந்தது. ஓகே, ஸோ மவுண்ட் வெசுவியஸ் சொல்லும் போது தட் இஸ் சிச்சுவேட்டட் இன் இட்டலிஸ் வெஸ்ட் கோஸ்ட். ஓகேங்களா, அண்ட் தென் இது வந்து காம்போசிட் ஸ்ட்ராட்டோ வல்கனோ. ஸோ லேயர்ஸா இருக்கும். தேர் வில் பி லாவா, ஆஷ் அண்ட் தென் அதர் பைரோகிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ் எக்ஸெட்ரா. ஜியோகிரஃபியில் படிப்பீங்க இல்லையா, ஸ்ட்ராட்டோ வால்கனோன்னு சொல்லும்போது அந்த லேயர்ஸ், அந்த காம்போசிட் நேச்சர் சொல்லி. அண்ட் தென் அதுக்கு சுற்றி ஒரு செமிகண்டக்டர் ரிட்ஜ் மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் மவுண்ட் சொம்மா. ஓகே, ஸோ அங்கே வந்து அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து இந்த மவுண்ட் சொம்மா வெசுவியஸ் காம்ப்ளெக்ஸ் சொல்லுவாங்க. அண்ட் ஆப்பிரிக்கன் பிளேட் வந்து யுரேஷியன் பிளேட்டுக்கு கீழே சப்டக்ட் ஆகிற அந்த சப்டக்ஷன் ஜோன்ல வந்து இது இருக்கு. ஓகே, இந்த கான்டினென்டல் பிளேட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, பிளேட் தியரி அதெல்லாம் பார்க்கும்போது இல் பி நோயிங் இல்லையா, ட்ரிஃப்டிங் அவே, கமிங் அண்ட் சப்டக்டிங் அண்டர் அதர் பிளேட், இதெல்லாம் படிப்பீங்க இல்லையா. ஸோ அதர் ஆக்டிவ் வால்கனோஸ்க்கும் இது சோர்ஸா இருக்கு, லைக் மவுண்ட் எட்னா, ஸ்ட்ரோம்போலி அந்த மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் திஸ் இஸ் லைக் மோஸ்ட் ஃபேமஸ் eruption மாதிரி இருக்கு. அதர் நோட்டபிள் eruptions பார்த்தீங்கன்னா திஸ் திங் அண்ட் 1944ல தட் வாஸ் லைக் தேர் வாஸ் அ மேஜர் eruption as well. அண்ட் யூ ஹாவ் வெசுவியஸ் அப்சர்வேட்டரி. அது 1845லயே எஸ்டாப்ளிஷ் ஆயிருச்சு. ஸோ தட் இஸ் லைக் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் volcanological observatory to observe this volcano activity. Okay, tropical forest forever facility. இது வந்து நியூஸ்ல இருந்ததுன்னா இந்தியா வந்து tropical forest forever facilityல அப்சர்வரா ஜாயின் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி நியூஸ்ல இருந்தது. ஓகே, ஸோ வாட் இஸ் திஸ் இனிஷியேட்டிவ் சொன்னா ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் வச்சிருக்கிற அந்த கண்ட்ரீஸ்க்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்கணும், ஆனுவல் பேமெண்ட்ஸ் கொடுக்கணும். ஸோ தட் அந்த ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் கன்சர்வ் பண்ணி நம்ம எக்ஸ்பான்ஷன்ல we can play a key role சொல்லி. ஓகேங்களா, ஸோ கன்சர்வேஷன் அண்ட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட். ஓகே, அதுக்கு அந்த ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் ரிலேட்டட் கண்ட்ரிஸ் ஒரு 70 கண்ட்ரிஸ் கிட்ட இருக்கு. அவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலி சப்போர்ட் பண்ணி ஆனுவல் பேமெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு
நம்ம வந்து இது பண்ணணும் ன்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ this was launched by Brazil COP30 leaders summitல, and this is like blended finance model தான். அண்ட் இங்க என்ன சொல்றாங்க, இட் இஸ் லைக் எ ட்ரஸ்ட் ஃபண்ட். ஓகே, பெர்ஃபார்மன்ஸ் லிங்க்டு ஃபண்டிங் கொடுத்துட்டு அது மூலியமா கன்சர்வேஷன் எக்ஸ்பென்ஷன் எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லி சேட்டலைட் மானிட்டரிங் எல்லாம் வச்சு பண்றாங்க. அண்ட் ப்ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்க்கு $4 கொடுக்குறாங்க. தட் இஸ் எவ்வளோ ப்ரிசர்வ் பண்ணி கன்சர்வ் பண்றீங்களோ அவ்வளோ பேமெண்ட் மாதிரி. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் லிங்க்ட் இன்சென்டிவ் மாதிரி பேசுவோம் இல்லையா, அந்த மாதிரி கூட பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டா கூட தே ஆர் கோயிங் டு ஃபண்ட். ஓகே, ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆன ஃபண்ட்ல 20% வந்து இண்டிஜினியஸ் பீப்புள், லோக்கல் கம்யூனிட்டிஸ்க்கு போகணும். ஏன்னா தே ஷுட் கான்ட்ரிபியூட் மோர் ஃபார் திஸ் கன்சர்வேஷன் அண்ட் எக்ஸ்பான்ஷன். அண்ட் 70 tropical forest countries with 1 billion hectares of tropical and subtropical forests-க்கு இந்த இனிஷியேட்டிவ் மூலியமா சப்போர்ட் பண்ண போறாங்க. ஓகே, அடுத்தது யுனைடெட் நேஷன் வாட்டர் கன்வென்ஷன். ஸோ இது ஏன் நியூஸ்ல இருந்ததுன்னு சொன்னா, பங்களாதேஷ் வந்து UN வாட்டர் கன்வென்ஷன் அக்செப்ட் பண்றதுல ஃபர்ஸ்ட் சவுத் ஏஷியன் கண்ட்ரியா இருந்திருக்காங்க ன்னு சொல்லி நியூஸ்ல இருந்தது. ஸோ வாட் இஸ் திஸ் கன்வென்ஷன் ஆல் அபவுட் ன்னு சொன்னா, டிரான்ஸ்பவுண்டரி வாட்டர் கோர்சஸ் இன்டர்நேஷனல் லேக்ஸ்னு வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக, கன்சர்வ் பண்றதுக்காக நம்ம எடுத்துட்டு வந்த கன்வென்ஷன் தான் யுனைடெட் நேஷன் வாட்டர் கன்வென்ஷன். ஸோ இன்டர்நேஷனல் லேக்ஸ், இந்த டிரான்ஸ்பவுண்டரி வாட்டர், இது எல்லாமே ஸோ பீஸ்ஃபுல்லா கான்ஃப்ளிக்ட் இல்லாம அதை ஷேர் பண்றதுல ஹார்மோனியஸா கொண்டு போகணும்னு சொல்லி. ஓகே, 1996லயே அது ஃபோர்ஸ்ல வந்துருச்சு, 1992லயே அடாப்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் யுனைடெட் நேஷன்ஸ் எக்கானமிக் கமிஷன் ஃபார் யூரோப்னு சொல்லி அவங்க தான் அட்மினிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேன் யூரோப்பியன் ரீஜன் கம்ப்ளீட்டா இருந்தது. அதுக்கப்புறம் யுனைடெட் நேஷன் மெம்பர் ஸ்டேட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இது வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராஸ் பார்டர்ஸ்ல இம்பேக்ட் பண்ற மாதிரி ஹார்ம் வந்து காஸ் பண்ணக்கூடாது. கோஆபரேட்டிவ் பேசிஸ்ல முன்னாடி போகணும். எல்லாரும் அந்த ஷேர்டு பேசிஸ்ல ஈக்வட்டபிளா அதை யூஸ் பண்ணணும். கான்ஃப்ளிக்ட் எதுவுமே இல்லாம பீஸ்ஃபுல்லா நம்ம ஒர்க் பண்ணிக்கணும் சொல்லி சொல்றாங்க. இந்தியா வந்து யுனைடெட் நேஷன் வாட்டர் கன்வென்ஷனுக்கு சிக்னிட்டரி கிடையாது. நெக்ஸ்ட், டைஃபூன் கல்மேகி. பிலிப்பைன்ஸ் வந்து டைஃபூன் கல்மேகி வந்ததுக்கு அப்புறம் எமர்ஜென்சின்னு வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சி டிக்ளேர்ஸ் திஸ் ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சி ஆஃப்டர் 240 மெம்பர்ஸ் ரிப்போர்ட்டட் டெத் ஆர் மிஸ்ஸிங் இருந்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சின்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ வெஸ்டர்ன் பசிபிக் ஓஷன்ல ஃபார்ம் ஆன டிராபிக்கல் சைக்ளோன். அண்ட் இது வந்து கொரியன் வேர்ட் ஃபார் சீ கல். ஓகேவா, எங்க ஃபார்ம் ஆயிருக்கு, பிலிப்பைன் சீல ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வெஸ்ட் போயிட்டு சவுத் சைனா சீ கிராஸ் பண்ணி சென்ட்ரல் வியட்நாம்ல ஃபைனலா ரீச் ஆகி லேண்ட்ஃபால் ஆயிருக்கு. அங்கதான் வந்து லேண்ட்ஃபால் இருந்தது. ஸோ இட் இஸ் லைக் சிவியர் டைஃபூன். ஏன்னா 149 km/h வரைக்கும் விண்ட் ஸ்பீட் வந்து இருந்தது. ஓகே, ஸோ 2025ல இட் இஸ் லைக் அ மோஸ்ட் டெட்லி சைக்ளோன். ஸோ வார்ம் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அண்ட் கொரலிஸ் எஃபெக்ட் வந்து இதாகும் போது இன்னும் அது இன்டென்சிஃபிகேஷன் ஜாஸ்தியாகி இவ்வளோ சிவியரா அது வந்து மாறி இருக்கு. ஓகேவா, ஸோ மல்டிபிள் நேஷன்ஸ்ல எஃபெக்ட் பண்ணிருக்கு. ஏன்னா ஸ்டார்ட் ஆனது பிலிப்பைன்ஸ், போனது சவுத் சைனா சீன் கிராஸ் பண்ணி போனது வியட்நாம் கிட்ட லேண்ட்ஃபால் ஆயிருக்கு இல்லையா. ஸோ ஃப்ரீக்வன்சி அண்ட் இன்டென்சிட்டியோட இது பண்ணிருக்கு. அண்ட் பிலிப்பைன்ஸ்ல பாத்தீங்கன்னா 140 டெத்ஸ், ஃப்ளட்டிங், 5 lakh people கிட்ட டிஸ்பிளேஸ்ட். அதே வியட்நாம்ல தான் லேண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அங்கேயும் உங்களுக்கு ஸ்ட்ராங் வேவ்ஸ், விண்ட்ஸ் அண்ட் நிறைய வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்றதுக்காக எவாக்குவேட் பண்ணி அவங்க சேஃபர் பிளேசஸ்க்கு போற மாதிரி அந்த இதெல்லாமே மேசிவா பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ பிலிப்பைன்ஸ் சொல்லும் போது குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ், ஆர்கிபெலகோன்னு சொல்லுவோம். 7,000 ஐலாண்ட்ஸ் வந்து 7,000 ஐலாண்ட்ஸ்க்கு மேல வந்து அந்த குரூப்ல இருக்கு. தேர் ஆல்சோ பார்ட் ஆஃப் பசிபிக் பசிபிக் ஓஷன் சொல்லும் போது அந்த பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அங்க பாத்தீங்கன்னா வந்து ஃப்ரீக்வெண்டா எர்த்குவேக்ஸ், வால்கனிக் எரப்ஷன்ஸ் இது எல்லாமே ரொம்ப ஜாஸ்தியா வந்துட்டு இருக்கிற ரீஜன் இல்லையா. ஸோ அந்த பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர்ல இது வந்து பார்ட் ஆயிருக்கு. ஸோ மேயான், மவுண்ட் பின்னட்டபோ, மவுண்ட் அப்போ இது எல்லாமே மேஜர் வால்கனோஸ் ஆயிருக்கு. அண்ட் பிலிப்பைன்ஸ்ல ககேன், பம்பங்கா, அகுசன்,
மிந்தானோ ரிவர்ஸ் இது எல்லாமே மேஜர் ரிவர்ஸாக இருக்கு. ஓகே, ஸோ ஆஸ்பிரன்ஸ், ஸோ நோ அபவுட் ஆல் திஸ். ஸோ மக்காவோட அந்த இது ரேசஸ் மக்காவோட ஐயூசிஎன் ஸ்டேட்டஸ் மறக்காதீங்க. அவங்க ஃப்ரெண்ட்லி சோஷியல் அனிமல்ஸாக எப்படி என்னன்னு அவங்களோட நேச்சர் மறக்காதீங்க. டைஃபூன் திஸ் திங் எங்கே வந்திருக்கு, எங்கே லேண்ட்ஃபால் ஆயிருக்கு, அந்த இது வந்து யூ ஷுட் பி டெஃபினெட்லி நோயிங். அண்ட் ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் ஃபாரெவர் ஃபெசிலிட்டி யார் ஸ்டார்ட் பண்ணாங்க, அதில் ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸ் இருக்கா, பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி ஏதாவது லிங்க் பண்ணுறாங்களா, யுனைடெட் நேஷன் வாட்டர் கன்வென்ஷனில் இந்தியா சிக்னேட்டரியா கிடையாதா, all these details are very much important for your prelims. Okay, keep revising, keep memorizing. Thank you, have a nice day, all the very best.